ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங், பிசியோதெரபி, பார்மசி, MBA and MCA அட்மிஷன் நடைபெறுகிறது. ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 8444848909. பேரவையிலிருந்து அதிமுக வெளிநடப்பு செய்திருக்கிறது. டாஸ்மாக் நிறுவன முறைகேடு புகார்கள் குறித்து பேச அனுமதி மறுக்கப்பட்டதாக குற்றச்சாட்டை முன்வைத்து சட்டப்பேரவையிலிருந்து அதிமுக வெளிநடப்பு செய்திருக்கிறது. தகவல்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். என்ன விவரம் ரமேஷ்? இன்று சட்டமன்றத்தில் டாஸ்மாக் மற்றும் மதுவிலக்குத்துறை தொடர்பான விவாதம் நடைபெற்று வருகிறது. இதில் பாத்தீங்கன்னா முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் அதிமுக சார்பில் பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டி பேசி வந்தார். குறிப்பாக மின்சார பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை பேசினார். அதே போல அண்மையில் டாஸ்மாக் சட்டப்பேரவையிலிருந்து அதிமுக வெளிநடப்பு செய்திருக்கிறது. டாஸ்மாக் நிறுவன முறைகேடு தொடர்பாக பேச முயன்றிருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் பேச அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. இதனால் அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டு சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். என்ன விவரம் ரமேஷ்? இன்று சட்டமன்றத்தில் மின்சாரம், மதுவிலக்கு, டாஸ்மாக் குறித்து விவாதம் நடைபெறுகிறது. இதில் முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சராக ரத்னம் விஸ்வநாதன் பல்வேறு விஷயங்களை பேசினார். மின்சாரத்துறை தொடர்பாக விஷயங்களை எழுப்பினார். டாஸ்மாக் நிறுவனத்தில் அண்மையில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது தொடர்பாக பேச முற்பட்டார். அதற்கு சபாநாயகர் அனுமதி மறுத்தார். அதாவது இது குறித்து உங்களுக்கு பேசுவதற்கு பயமா என்று ரத்னம் விஸ்வநாதன் கேட்டார். அதற்கு யாரும் இங்கு பயந்தவர்கள் இல்லை என்று சபாநாயகர் தெரிவித்தார். அது மட்டும் இல்லாமல் அதிமுக உறுப்பினர்கள் 2 பேர் பேசும்போது எதிர்க்கட்சி தலைவர் பேச அனுமதிக்க முடியாது என எதிர்க்கட்சி தலைவருக்கும் வாய்ப்பு மறுக்கப்பட்டது. இந்நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக உறுப்பினர்கள் தற்போது சட்டமன்ற 4 வெளியில் வந்து தற்பொழுது கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். குறிப்பாக பல்வேறுமான டாஸ்மாக் முறைகேடு குறித்து என்று கோஷங்களை எழுப்புகிறார்கள். அடிபணிய மாட்டோம் எனவும் அதிமுகவினர் கோஷம். அமைச்சர் செந்தில் பாலாஜி உடைய மானிய கோரிக்கை தொடர்பான 2025-26 நிதியாண்டில் என்னெல்லாம் செய்ய போகிறார்கள், அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி, அதே போல பல்வேறு விஷயங்களை எவ்வாறு சமாளிக்க போகிறோம், டாஸ்மாக் வருமானம் 48,000 கோடி உயர்ந்திருக்கிறது. இதையெல்லாம் குறித்துதான் இன்று நம்மளுக்கு பாதிக்கப்படுகிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் பலரும் பேசுவார்கள். தற்போது அதிமுக முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சராகவும் இதே போன்ற டாஸ்மாக் விவகாரங்களை கையாண்டவர் ரத்னம் விஸ்வநாதனுக்கு அனைத்து விவகாரங்களும் தெரியும். எனவே அவர் பல்வேறு விதமான பாயிண்ட்களை பேசும்போது அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது எதிர்க்கட்சி தலைவர் வெளியில் வந்து செய்தியாளர்களை சந்திப்பார். அது மட்டும் இல்லாமல் அதிமுக உறுப்பினர் மற்றொருவரும் இன்று இறுதியாக விவாதத்தில் பங்கேற்க இருக்கிறார். குறிப்பாக செந்தில் பாலாஜி ஏற்கனவே கடந்த 2023ஆம் ஆண்டு கைது செய்து சிறையில் இருந்து ஓராண்டுகளுக்கு மேல் அவர் அமைச்சராக இல்லாமல் இருந்தார். அதற்கு பிறகு மீண்டும் அமைச்சராகி திருப்பி மீண்டும் அதே துறைக்கு மானிய கோரிக்கை விவாதத்தில் பங்கேற்றிருக்கிறார். இந்த நிலையில் தான் இந்த அமளி என்பது நடைபெற்றிருக்கு. அதற்கு பிறகு அதிமுகவினர் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். ரமேஷ், எடப்பாடி பழனிசாமி பேசுவதற்கு ஏன் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு? அதிமுக உறுப்பினர்கள் 2 பேசினாலும் கூட எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில திரு எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில பேச முடியாதா? அந்த நடைமுறை இல்லையா? நிச்சயமாக எதிர்க்கட்சி தலைவர் என்பவர் கேபினட் அந்தஸ்து உள்ளவர். அவர் எப்போது மைக் கேட்டால் கொடுப்பார்கள். ஆனால் இந்த முறையை பொறுத்தவரை இது டாஸ்மாக் விவகாரம். இதுல வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு விவகாரம் வர வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த விவகாரத்தை ஆரம்பத்திலிருந்தே தற்போதைய ஆளும் கட்சி இதற்கு வந்து பாத்தீங்கன்னா குறிப்பாக சபாநாயகர் போன்றவர்களும் முடியாத ஒரு சூழல் தான் இருக்கிறது. எனவே இந்த நிலையில் தான் தற்போது இதை காரணம் பேசுவதற்கு வாய்ப்பு இல்லை என அந்த நிலை சம்பந்தமா வரும்போது தான் பேச முடியும். டாஸ்மாக் சப்ஜெக்ட் என்றனால தான் நாங்க இதை பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் சொல்கிறார்கள். வழக்கமாக கடந்த நேற்று தான் பாத்தீங்கன்னா நீட் தொடர்பான பிரச்சனை வந்த போது எதிர்க்கட்சி தலைவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த முறை வாய்ப்பு என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் எதிர்க்கட்சி தலைவர் தனது அறைக்கு வந்திருக்கிறார். தனது அறையில் எம்எல்ஏக்களுடன் ஆலோசனை நடத்திய பிறகு அவர் செய்தியாளர்களை சந்திக்கும் போது கூடுதல் விவரங்கள் நமக்கு குறிப்பாக இன்று மின்சாரத்துறையில் புதிய அறிவிப்புகள் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதே போல டாஸ்மாக் பணியாளர்களுக்கான சம்பள உயர்வு குறித்த அறிவிப்பு அடுத்த ஆண்டு வருவதால் அறிவிப்பும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனந்தி.
டாஸ்மாக் நிறுவன முறைகேடு தொடர்பாக பேச எடப்பாடி பழனிசாமிக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் அதிமுகவினர் சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்துள்ளனர். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங், பிசியோதெரபி, பார்மசி, MBA and MCA அட்மிஷன் நடைபெறுகிறது. ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 8448448909.